அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான ஜெயலலிதா தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து தன்னுடைய பதவியேற்பு விழா நடக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் நோக்கி செல்லக்கூடிய முதல் காட்சிகளை உங்கள் தந்தி டிவியில் காண்கின்றீர்கள். தன்னுடைய வேதா நிலைய இல்லத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்க தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் நோக்கி செல்லக்கூடிய நேரலை காட்சிகளை முதற்கட்ட காட்சிகளை உங்கள் தந்தி டிவியில் காண்கின்றீர்கள். பின்னி சாலையிலிருந்து முதற்கட்ட நேரலை காட்சிகளை உங்கள் தந்தி டிவியில் காண்கின்றீர்கள். வழி நெடுகிலும் திரளான தொண்டர்கள், மகளிர் அணியினர் ஒரு சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முளைப்பாரி வழங்குவது என்ன, மேளதாளம், செண்டமேளம் என ஒரு விரிவான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதிமுக தொண்டர்களால். எமது செய்தியாளர் ராஜா அங்கிருந்து தொடர்ந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார். ராஜா, ஓவர் டு யூ. தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா இன்று 6வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது இந்த மண்டபத்திற்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கின்றனர். அதில் முக்கிய பிரமுகர்கள் என்று பார்க்கும்பொழுது நீதிபதிகள் அனைவரும் வந்திருக்கின்றனர். முக்கியமான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதே போல பிரபு குடும்பத்தினர் வந்துள்ளனர். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் எதிர் பங்கேற்றுள்ளனர். அதே சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார், அதே போல சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி, அதே போல் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த அரங்கத்துக்கு வந்துள்ளனர். சரியாக 12 மணி அளவில் அதற்கு முன்பாக முதலமைச்சர் அரங்கத்துக்கு வந்துள்ளார். அதன் பிறகு ஆளுநர் இங்கே வருகை தருவார். ஆளுநரை பூங்குத்து கொடுத்து வரவேற்ற பிறகு முதலமைச்சர், அதன் பிறகு உள்ளே விழா தொடங்கும். முதலில் தலைமைச் செயலாளர் வரவேற்பு உரையாற்றுவார். அதன் பிறகு ஆளுநர் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றனர். இதில் மொத்தம் 28 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். முதலமைச்சரோடு சேர்த்து 29 பேர். அப்பொழுது 14 என்று 2 பிரிவுகளாக இவர்கள் பதவியேற்க உள்ளனர். அதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு விழா தொடங்க உள்ளது. சரியாக 12 மணி அளவில் தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா பதவியேற்க உள்ளார். ராஜா, இந்த நிலையில நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திரளான அதிமுக தொண்டர்கள் திரண்டு பின்னி சாலையில் ஜெயலலிதாவுக்கு வரவேற்பு கொடுத்து அந்த மகிழ்ச்சியில வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சற்றே ஊர்ந்தே செல்ல வேண்டிய நிலை ஜெயலலிதாவுடைய வாகனத்துக்கு ஏற்பட்டது. தொண்டர்களுடைய வரவேற்பை, தொண்டர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று மெதுவாக ராதாகிருஷ்ணன் சாலை நோக்கி ஜெயலலிதாவுடைய வாகனம் ஓற்றக்கேடு நகர்ந்து செல்கின்றது. ஜெயலலிதாவை வரவேற்று அவரை பார்த்து வாழ்த்து சொன்ன மகிழ்ச்சியில் தொண்டர்கள் உற்சாகமாக அங்கே காட்சி தருகிறார்கள். ஜெயலலிதாவுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்ட பகுதியிலிருந்து நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். 6 கிலோமீட்டர் ஜெயலலிதாவுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் தோட்டத்துக்கும் பதவியேற்பு வைபவம் நடக்க இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்துக்கும் இடையில 6 கிலோமீட்டர். வழக்கமாக இருக்கும் வகையில பதாகைகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஜெயலலிதாவை வாழ்த்திய பதாகைகளை அதிமுக தொண்டர்கள் வைக்க அனுமதி இல்லை. கொடிகள் மட்டுமே அலங்கரிக்கின்றன. இடைப்பட்ட ராதாகிருஷ்ணன் சாலையையும் காமராஜர் சாலையும் தொண்டர்களுடைய உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. சாலையின் இரு மருங்கிலும் தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள்.